அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். قال الله تعالى في محكم تنزيله العظيم والفرقان المجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. قال نبينا صلى الله عليه وسلم قل آمنت بالله ثم استقم. وقال أيضا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. ஊசிக்கும் வையாய் அவ்வளன் பித்தக்கோல்லா. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹுவின் பெயர் போற்றி ஆரம்பம் செய்கிறேன். சாந்தியும் சமாதானமும் கருணையும் நம் உயிரினும் மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஏற்பட வேண்டும். இன்னும் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சஹாபா பெருமக்கள், தாபியன்கள், தபவு தாபியன்கள், இன்னும் மார்க்கத்துடைய உண்மையான கொள்கைகளை மக்கள் மத்தியில் சொல்வதற்காக அன்று முதல் இன்று வரை பாடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய நல்ல அறிஞர் பெருமக்கள், இன்னும் ஜும்மாவுடைய முக்கியத்துவம் கருதி அதனுடைய ஆரம்ப நேரத்தில் வந்து அமர்ந்து முழுமையான கூலியை பெறுவதற்காக காத்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் அல்லாஹுடைய வற்றா பெருங்கருணை என்றென்றும் நின்று நிலவ வேண்டும். கண்ணியமிக்க எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹுடைய கிருபையால் வல்ல ரஹ்மான் நமக்கு நேரான பாதையை காண்பித்து வழிகேட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பல கோடி பேர்களுக்கு மத்தியிலே நம்மை பிரித்து நமக்கு ஒரு இனம் புரியாத அறிவை நமக்கு கொடுத்து அந்த அறிவிலேயே தொடர்ந்து வாழக்கூடிய தௌஃபீக்கை நமக்கு தந்திருக்கிறான். அது என்ன இனம் புரியாத அறிவு என்றால், இந்த அறிவை பொறுத்த வரைக்கும் மௌத்து வரை நாம் தொடர்ந்து கற்றுக்கொண்டே இருக்க வேண்டிய அறிவு. சில பாடங்கள் நாம் படித்திருப்போம் பள்ளிக்கூடங்களில். அந்த பாடங்களுள் ஒரு வருஷத்துக்கு அந்த பாடத்துக்கான விடைகளை எழுதிவிட்டு மார்க்கை பெற்றுக்கொண்டு வந்திருப்போம். அவர்களும் நமக்கு மார்க்கு தந்திருப்பார்கள், ஒரு பேப்பரில் எழுதி கொடுத்திருப்பார்கள். அதை நாம் பத்திரப்படுத்தி வைத்துக்கொள்வோம். அது அத்தோடு முடிந்துவிடும். ஆனால் அல்லாஹ் தந்த அறிவு இருக்கா இல்லையா, இந்த அறிவு, இனம் புரியாத அறிவு என்பது குறிப்பிட்ட காலத்தில் முடிவு பெறுகிற கல்வி அல்ல. இது தினம் தினம்
நாம் வாழுகின்ற காலமெல்லாம் படித்து கொண்டே இருக்க வேண்டிய சப்ஜெக்ட் அது. இன்றைக்கு ஆசிரியர் தினம் என்று ஒரு சகோதரர் எனக்கு ஞாபகப்படுத்தினாங்க காலையிலே. இன்னொன்று சொன்னாங்க, அது அப்புறமா வச்சுக்குவோம். அது என்ன ஆசிரியர் தினம் என்று நான் கொஞ்சம் சிந்தித்து பார்த்தேன். சாதாரணமாக ஆசிரியர் தினம் என்று இந்த அரசியல்வாதிகள் ஏற்பாடு செய்து ஒரு குறிப்பிட்ட நாளை அதை கொண்டாடும் விதமாக வைத்திருக்கிறார்கள். நம்ம சகோதரர்கள் கூட நான் ஃபேஸ்புக்கில் பார்த்தேன், இன்றைக்கி தனக்கு யாரெல்லாம் பாடம் சொல்லி கொடுத்தாங்களோ அவங்களுடைய ஃபோட்டோவெல்லாம் போட்டு, நான் ஒரு காலத்தில் வழிகாட்டில் இருந்தேன், இவர் தான் எனக்கு பாடம் சொல்லி கொடுத்தாரு, நான் இப்போ நல்லா இருக்கிறேன் அப்படின்னு வரிசையாக சில நண்பர்கள் போட்டிருக்கிறாங்க. ஆரம்பத்தில் இவர் சொல்லிக் கொடுத்தாரு, அப்புறம் இவர் சொல்லிக் கொடுத்தாரு, அவர் சொல்லிக் கொடுத்தாரு, இன்றைக்கி இது வரைக்கும் வந்திருக்கிறேன், அவருக்காக துவா செய்கிறேன், அப்படிலாம் பல பேர் பதிவுகள் போடுறாங்க. ஆனால் இந்த பதிவுகள் எல்லாம் சரியான கோணத்தில் சிந்திச்சாங்களானாக்கா இல்லைன்னு நான் சிந்தித்து சொல்லுகிறேன். ஏன் என்று சொன்னால், அல்லாஹுக்கு சுப்ஹானஹு குர்ஆனில் பதிவு செய்கிறான், வத்தகுல்லாஹ யுஅல்லிமுக்குமுல்லா. என்ன அர்த்தம் அதுக்கு? நீங்கள் அல்லாஹுக்கு அஞ்சு வாழ ஆரம்பித்து விடுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பான். கற்றுக் கொடுப்பான் என்றால் ஆசிரியர் என்ன அர்த்தம் அதுக்கு? கற்றுக் கொடுப்பவர் ஆசிரியர், கற்றுக்கொள்ளுபவர் மாணவர். அப்போ என்ன கண்டிஷன் அல்லாஹ் போடுகிறான் என்று சொன்னால், அல்லாஹ்வை நீங்கள் எல்லோரும் பயந்து வாழ்ந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு ஆசிரியராக இருப்பான்னு அர்த்தம். யதார்த்த அர்த்தம் அதுதான். உலக மக்கள் அனைவரையும் பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், எனக்கு நீங்கள் பயந்து வாழ ஆரம்பிங்க, நான் உங்களுக்கு எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்குறேன் அப்படிங்கிறோம். இப்படியே இந்த வசனத்தை படிச்சுட்டு வேறொரு வசனத்தை படித்து பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா புரியுது. அல்லமல் இன்சான மாலம் யாலம். மனிதருக்கு அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களுக்கு அவர்கள் அறியாதவற்றையெல்லாம் கற்றுக் கொடுத்து விட்டான், கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறான். அப்போ அல்லாஹ் சொல்லிக் கொடுத்த கல்வி என்ன என்பதை இன்னும் கொஞ்சம் அதிகமாக குர்ஆனில் டீப்பாக இறங்கி பார்க்கும்போது விளங்குது. எந்த கல்வியை இந்த மனிதர்கள் படிக்க வேண்டும் ஆரம்பத்தில் என்றெல்லாம் சொல்லிக் கொடுப்பதற்காக உலகம் முழுவதும் எல்லா மொழிகளுக்கும் எல்லா இடங்களுக்கும் அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட அந்த மனிதர்களிலிருந்து ஒரு தூதரை ஏற்பாடு செய்து, அந்த மனிதர் யாரோடு வாழ்ந்தார்களோ அவர்களையே பழக வைத்து, அவர்களுடைய அந்த ஹேபிட்டுகளெல்லாம் பார்க்க வைத்து, குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அவரை கொண்டே சொல்லிக் கொடுக்க வைத்திருக்கிறான் என்பது புரிகிறது. குர்ஆன் முழுவதும் சொல்லுகிறேன் நான். இதை எப்படி அல்லாஹ் கற்றுக் கொடுக்குறான்னு சொன்னால், மனிதனை படைத்து விட்டான். படைத்து விட்டு அந்த மனிதர்களிலிருந்து அல்லாஹ் செலக்ட் பண்ணுறான் ஒருத்தரை, ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு மொழிக்கும். அல்லாஹ் என்ன செய்தியை சொல்லுகிறானோ அந்த சொல்லுகிற அந்த செய்தியை அந்த மனிதனுக்கு கற்றுக் கொடுத்து அதை போய் எல்லாத்தையும் சொல்லிடுங்க. அப்போ அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒரு தொடர்பு வைத்திருக்கிறான். இங்கே தன்னுடைய கல்வியை இந்த மனித குலத்துக்கு சொல்லிக் கொடுப்பதற்காக நேரடியாக அல்லாஹ் வந்து விடாமல், நேரடியாக தனித்தனியாக ஒவ்வொரு மனிதனையும் அழைத்து சொல்லிவிடாமல், அதற்கென்று பிரத்யேகமாக ஒரு மனிதரை தேர்வு செய்து அந்த மனிதருக்கு எல்லா விதமான கல்வியையும் கற்றுக் கொடுத்து அதை போய் எல்லாத்தையும் சொல்லுங்கள். சூப்பராக இருக்குது. அந்த அல்லாஹ் கற்றுக் கொடுத்தாலும் அந்த முதல் நபி இருக்காங்கல்ல, ரசூல் இருக்காங்கல்ல, அவர்களுக்கு ஏதாவது தகுதி இருக்கிறதா என்றால் எந்த தகுதியும் கிடையாது. நல்ல பாயிண்ட் பண்ணிங்க நான் சொல்லுறதெல்லாம். அல்லாஹ் எந்த கல்வியை கற்றுக் கொடுத்தானோ, கற்றுக் கொடுத்த அந்த நபருக்கு ஏதாவது குறிப்பிட்ட தகுதிகள் இருக்கிறதா என்றால் குறிப்பிட்ட தகுதி எதுவும் கிடையாது. அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மனிதர் அவர், அவ்வளோதான். அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த மனிதருக்கு அல்லாஹ் கல்வியை கொடுத்ததால் அல்லாஹ் தான் உயர்ந்தவன். இங்கே கல்விக்கு சொந்தக்காரன் அல்லாஹ், அறிவுக்கு சொந்தக்காரன் அல்லாஹ், ஆற்றலுக்கு சொந்தக்காரன் அல்லாஹ், எல்லா விதமான கலைகளுக்கும் சொந்தக்காரன் அல்லாஹ். சொந்தக்காரனாக இருக்கிற அந்த அல்லாஹ்வை விட்டுவிட்டு எந்த சொந்தக்காரன் சொல்லி கொடுத்தானோ அவர்களை தூக்கி பிடித்த சமுதாயங்கள் இருந்திருப்பதாக நாம் வரலாறுலாம் பார்க்குறோம். நல்லா புரிஞ்சுங்க. எந்த அறிவை அல்லாஹ் கொடுத்தானோ அந்த அறிவை பெற்றவர்களை இவர்கள் உயர்த்தி பிடித்து விட்டு அறிவுக்கு சொந்தக்காரனை விட்டு விட்டார்கள்.
அறிவை பெற்றவர்களை இவர் மிகச்சிறந்தவர், மிகச்சிறந்த அறிவுக்கு சொந்தக்காரர், மிகச்சிறந்த கல்விமான், அப்படியா இப்படியான்னு புகழ்ந்து அவர்களை உயர்த்தி பிடித்து ஒரு கட்டத்தில் செய்தியை பெற்றவர்களை கடவுளாக வழிபட்ட கூட்டத்தினர்கள் இருந்ததாக குர்ஆன் அல்லாஹ் பதிவு செய்கிறார். செய்தியை பெற்றவர்களை கடவுள் தன்மை உடையவர்களாக, அந்தஸ்து தெய்வாம்சம் பொருந்தியவர்களாக, என்னமோ இவருக்கு எக்கச்சக்கமான ஆற்றல் இருப்பது போன்று மக்கள் நினைத்துக்கொள்ள அவர் சொல்லலை. யாரும் கல்வியை பெற்ற எந்த தூதரோ எந்த நபியோ சொல்லவில்லை நாங்கள் உயர்ந்தவர்கள், எங்களுக்கு கல்வி ஞானம் இருக்கிறது, நாங்கள் சூப்பர் ஆள் அப்படியான சொல்லலை. ஆனால் செய்தியை பெற்றுக்கொண்ட அந்த மனிதர்கள் இருக்கிறாங்கள்ல, அவங்க என்ன நினச்சாங்கன்னாக்கா, ஆஹா இவர் சூப்பராக சொல்லிக் கொடுக்குறாரு, அதனால தான் இந்த ஃபேஸ்புக்கில் போடுறாங்க. இப்போ இவரால் நான் எனக்கு வந்துருச்சு, இவரால் அதுக்கு வந்துருச்சு, இவர் அப்படி சொல்கிறாங்க. காரணம் என்னன்னாக்கா, எங்கிருந்து அந்த கல்வி வந்ததோ அதை பற்றி விழாவாரியாக மக்கள் மத்தியிலே சொல்லி கல்வியை கற்றுக் கொடுத்த அந்த ரப்பு மிகப்பெரியவன் என்று தான் சொல்லணும். நம்ம முறைப்படி அவன் தான் மிகப்பெரிய ஆற்றலுக்கு சொந்தக்காரன்னு சொல்லணும், அறிவுக்கு சொந்தக்காரன்னு சொல்லணும், அவன் மூலமாக மனித குலத்திற்கு அறிவு வந்திருக்குன்னு சொல்லணும். அதை விட்டுவிட்டு இடைத்தொங்கலாக நமக்கு முன்னால் இருக்கிற லைனை பிடித்து கொண்டு இவர் எனக்கு கற்றுக் கொடுத்தாரு, அவர் எனக்கு கற்றுக் கொடுத்தாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அந்த விஷயத்தை முதல்ல நாமெல்லாம் மாற்ற வேண்டும். இந்த பழக்கம்தான் தூதர்களை கூட கடவுளாக ஆக்கியதற்கு காரணமாக அமைந்தது. அன்றைக்கு தூதர்களை ஏன் இப்போ இயேசு ஏன் கடவுளாக கொண்டாடுறான் என்றால், அல்லாஹ்வுடைய அனுமதியை கொண்டு நான் செஞ்சேன்னு அவர் பல இடங்களில் சொல்கிறாரு. அல்லாஹ்வுடைய அனுமதியை கொண்டு தான் நான் செய்கிறேன், அல்லாஹ்வுடைய அனுமதியை கொண்டு குஷ்டரோகிகளை குணப்படுத்துகிறேன், அல்லாஹ்வுடைய அனுமதியை கொண்டு களிமண்ணிலேருந்து பறவை உண்டாக்குகிறேன், இறந்தவர்களை உயிர்ப்பிக்கிறேன், அல்லாஹ்வுடைய அனுமதியை கொண்டு சொல்லி தான் அவர் சொல்கிறாரு. அந்த இதுனி ரப்பிகியை விட்டுட்டு இவர் செய்கிறான்னு நினச்சிக்கிட்டு தான் அவர் கூட்டமே இன்றைக்கி இருக்க உலக அளவில். காரணம் என்ன? இவர் தான் அந்த ஆற்றலை பெற்றிருக்கிறார் என்று நினைத்த காரணத்தினால வந்த விளைவு தான் இந்த சமுதாயம் இன்றைக்கு அந்த கிறிஸ்தவர்கள் என்று சொல்லக்கூடிய சொல்லிக்கிறார்கள். அதுக்கு பிறகு இன்னொரு மதம் என்ன சொல்லுது என்று சொன்னால், அந்த கல்வியை பெற்ற ஆசிரியரை உயர்த்தி பிடித்து கொள்ளுது, ஆசான் என்று சொல்லுகிறது, தெய்வாம்சம் பொருந்தியவர் என்று சொல்லுகிறது. அதற்கு பிறகு கடவுள் தன்மையாக கொண்டு போய் விட்டு விடுகிறது. அதுக்கு பிறகு மனிதனும் கடவுளாகலாம் என்று சொல்லி எழுதி வைத்திருக்கிறது. மனிதனும் கடவுளாகலாம் என்று சொல்லி எழுதி வைத்து கடைசியில் அந்த பெற்ற ஞானத்தை, அல்லாஹ்விடமிருந்து பெற்ற ஞானத்தை இந்த மனிதனுக்கு இருப்பதாக நினைத்து அவர்களுக்கு சிலைகளாகவும் அவர்களை உயர்ந்த இடத்துல வைத்து வழிபடக்கூடிய கூட்டம் இருக்கிறது. காரணம் என்ன? இதுதான் காரணம். எங்கிருந்து அறிவு வந்தது என்பதை விளங்காமல் அறிவு வந்தவரை போய் பெரிதவராக ஆக்கி கொண்டாடிய காரணத்தினால் ஏற்பட்ட விளைவைத்தான் இன்று வரை இந்த சமுதாயம் மனித குலம் சந்தித்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் தான் நம்முடைய தூதர் இறுதியாக வந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அது பின்னாடி கொஞ்சம் வச்சுக்கோ இன்ஷா அல்லாஹ். முதலாவதாக அல்லாஹ் சொல்லிக் கொடுத்த பாடம் என்ன இந்த மனித குலத்துக்கு? யா அய்யுஹன் நாஸ் ஊபுது ரப்பக்கும் உள்ளதி ஹலக்கக்கும் வல்லதீன மின் கபிலிக்கும் அல்லக்கும் தத்தக்கும். இதுதான் முதலாவதாக அல்லாஹ் தூதர்களுக்கு சொல்லிக் கொடுத்த பாடம். இதுதான் ஊபுதுல்லாஹ மாலக்கும் மின் இலாஹின் கய்ருஹு. இந்த ஒரு வார்த்தை தான் சொல்லிக் கொடுத்தான் எல்லா தூதர்களுக்குமே. என்ன அர்த்தம்? வணக்கத்திற்கு தகுதியான இறைவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, அவன்தான் வணங்குவதற்கு தகுதியானவன், அவன்தான் உங்களை படைத்திருக்கிறான். உங்களை மாத்திரம் இல்லை, உங்களுக்கு முன்னால் இருந்தவர்களே அவன்தான் படைத்தான். அப்போ உங்களையும் உங்களுக்கு முன்னால் இருந்தவர்களே படைத்தானே, அவனுக்கு நீங்கள் பயந்து வாழ்ந்தால் நீங்கள் இந்த உலக வாழ்க்கைக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது, அங்கே தண்டனை இருக்கிறது, அந்த தண்டனையிலிருந்து தப்பிக்கொள்ளலாம். தத்தக்குன்னா தான் அர்த்தம். தத்தக்குன்னா ரெண்டு அர்த்தம் இருக்குது. ஒன்று அல்லாஹ்வுக்கு அஞ்சு வாழ்தல் என்ற அர்த்தம், இன்னொன்று தண்டனையிலிருந்து தப்பித்து கொள்ளலாம் என்ற அர்த்தமாக அதுக்கு இருக்குது அரபி இலக்கணப்படி. அப்போ முதலாக அல்லாஹ் சொல்லிக் கொடுத்த பாடம் உலக மக்களுக்கு, உங்களை படைத்தவனை முதல்ல விளங்குங்க எல்லாரும். அந்த படைத்தவனை போய் சாதாரணமாக நினச்சிக்காதீங்க. படைத்தவனை விட்டு நீங்களாக ஒரு பொருளை உண்டாக்கி கொண்டு இதுதான் என்னை படைத்ததுன்னு சொல்லாத. அதெல்லாம் நீ படைத்தது. உங்களையும் உங்களை படைத்தானே அவனையும் முதல்ல வணங்க ஆரம்பிச்சிருங்க. வணங்குதெல்லாம் என்ன? கட்டப்படுதல். அதுக்கு பிறகு நீங்களாக செஞ்சு வைத்துக்கொண்டு, கையால் செய்து வைத்துக்கொண்டு, கற்பனையாக வைத்துக்கொண்டு அதுதான் படைத்தது என்று சொல்லாதீர்கள். ஏனென்று சொன்னால் அதையும் நான் தான் படைத்திருக்கிறேன். தெளிவான வசனங்கள், நிறைய வசனங்கள் குர்ஆனில் இருக்குது. குறிப்பிட்டு சொல்ல முடியாத அளவிற்கு வசனங்கள் இந்த கருத்துப்பட இருக்குது குர்ஆனில்.
அப்போ படைத்த ரப்பல் ஆலமீனை நீங்கள் முதல்ல எல்லாம் விளங்குங்க. அவன் யாருன்னு சொன்னால், அல்லது ஜாலலக்கமல் அர்த ஃபிராசன் வஸ்ஸமா பினான் வன்சல மினஸ்ஸமாயி மான் ஃபஅஹ்ரஜ பிஹி மின ஸமராத்தி ரிஸ்கல் லக்கும் ஃபலா தஜ்அலு லில்லாஹி வஅன்தும் தஅலமூன். தெளிவாக எல்லாம் சின்ன பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி சொல்லிக் கொடுக்குறான் அந்த வசனத்தில். அவன் யார் தெரியுமா? அவன்தான் உங்களுக்கு இந்த பூமியை விரிப்பாக ஆக்கி வைத்திருக்கிறான், விசாலமாக ஆக்கி வச்சிருக்கிறான். எல்லோரும் வாழுகிற மாதிரி அந்த வாழ்வு ஆதாரத்தை வைத்திருக்கிறான். அங்கே மாத்திரம்தான் உங்களால் வாழ முடியும். அவன் தான் வானத்திலிருந்து மழையை பொழிய செய்கிறான். அந்த மழை அந்த மண்ணு மேலே விழுகிறது. விழுந்த உடனே ஏற்கனவே அல்லாஹ் வைத்திருக்கிற அந்த தாது பொருள்கள் எல்லாம் ஒன்று சேருகிறது. அந்த மண்ணும் தண்ணீரும் ஒன்று சேர்ந்த பிறகு உள்ளே ஏற்கனவே அல்லாஹ் செட்டப் செய்து வைத்திருக்கிற ரெண்டும் கலந்து விடுகின்ற காரணத்தினால அங்கிருந்து முளைக்கிறது. முளைத்த பின் செடியாக வருகிறது. செடியாக காய்க்கிறது, பூக்கிறது, காய்க்கிறது, பழங்களாக வருகிறது. அதை தாப்பா நீங்கள் சாப்பிட்றீங்க. நல்லா பார்த்துக்கங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே நீங்கள் அல்லாஹ்வுக்கு ஒரு இணையாக இன்னொன்றை வைத்து விடாதீர்கள். இதை விட யார் சொல்லிக் கொடுப்பா அல்லாஹ் பற்றி? இந்த அளவிற்கு ஒரு எல்கேஜி படிக்கிற பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி நல்லா பார்க்க சொல்கிறான். கண்ணால் பாரு. எதையோ கண்ணால் பார்த்து நீ நம்புறதா நம்புறான்னு பார்க்காது. இதை பாரு. முதல்ல இன்றைக்கு கண்டுபிடித்து வச்சிருக்கிறான். பூமியின் மேற்பரப்பில் ஏற்கனவே அந்த தாவரங்களுக்கான மூலப்பொருள்கள்லாம் இருக்குதையோ கண்டுபிடிக்கிறான். இன்றைக்கி வந்து மைக்ரோஸ்கோப் வச்சுக்கிட்டு 4 அறிவாரிகளாக ஒன்று சேர்த்து வச்சுக்கிட்டு அல்லாஹ் சொல்லிட்டான் ஏற்கனவே. அதை படித்தாலும் எல்லாரையும் வந்துடும். நம்மளுக்கு அல்லாஹ் சொல்லி இருக்கிற படிப்பை படித்தாலே எல்லாரையும் வந்துடும். இதுக்கெல்லாம் கோடிக்கணக்கெல்லாம் செலவுலாம் பண்ண தேவையில்லை. கெமிஸ்ட்ரி லேபரேட்டரி தேவையில்லை. மைக்ரோஸ்கோப் தேவையில்லை. சுற்றி ஆய்வுலாம் செய்ய வேண்டியதில்லை. ஒரு வசனத்தில் அவ்வளோத்தையும் சொல்லிட்டு போயிட்டான்ல. இவன் நீ கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறான். பூமியில் மேற்பகுதியில் மண் இருக்குல்ல, அந்த மண்ணு மேலே 70 வகையான வேதிப்பொருட்கள் இருக்கிறது அந்த மண்ணுக்குள்ளே. அதுக்குள்ளே அல்லாஹ்வுக்கு சொந்த இறைவன் அவன் சொல்கிறான். அவன் யாரை காடுங்கிறானா சொல்லுகிறான். அவன் அது மேலே இறைவன் என்ன பண்ணான்னா மேலே மண்ணு மேலே வைத்திருக்கிறான். அந்த மண்ணு மேலே வைத்திருக்கிற அந்த பொருள்கள் எல்லாம் காய்ந்து போய் இருக்கிறது. அந்த மேலே தண்ணி வருதில்ல, இந்த கடல் ஆவியாகி அப்படியே மேலே போய் அது திருப்பி குளிர்விக்கப்பட்டு கீழே அந்த மண்ணும் அது கலக்கும்போது அது செடியாக வந்துடுது. அதுக்கப்புறம் காய்க்கிறது, பூக்கிறது. இவன் ஒரு தியரி கொண்டு வச்சுருக்கான். இப்போ ஒரு வசனத்தில் மொத்தமாக எல்லாம் தியரி சொல்லியாச்சு மனிதர்களுக்கு. எப்போ இதை பாருப்பான்னு எல்லாம் சொல்கிறான். அப்போ அதை பற்றி அவன் சிந்திக்கலை. இவனை கண்டுபிடிச்ச மாதிரி ஒன்றை ஏற்படுத்தி கொண்டு இதை மக்களிடத்தில் சொல்லி நாங்கள் சூப்பர் ஆசிரியர்கள் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். நாங்கள் ஆக்ஸ்போர்டு ஆசிரியர்கள். ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகம் லண்டனில் இருக்கிறது. உலகத்திலே மிகச்சிறந்த பல்கலைக்கழகம் அதுதான். அங்கே அதை போய் கற்றுக்கிட்டிங்கன்னாக்கா உங்கள் எல்லா விதமான அறிவும் வந்துடும். அதுக்கப்புறம் அங்கே படிச்சிங்கன்னா நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த காலேஜில் போய் அங்கே படிங்க, இந்த காலேஜில் போய் அங்கே படிங்கன்னு சொல்லி உலக மக்கள் அனைவரையும் திசை திருப்பி யாரிடமிருந்து எந்த வகையான கல்வியை பெற வேண்டுமோ அந்த கல்வியை விட்டுவிட்டு ஒன்றுக்கும் உதவாத, ஒன்றுக்கும் லாயக்கில்லாத, குறைந்தபட்சம் இந்த உலகத்தில் வாழ்வதற்காக வேண்டிய அந்த வாழ்வாதாரத்தை அது ஃபுல்லாக வாழ்ந்துட முடியாது அந்த உலகத்தில் ஒன்றும். அதை கற்றுக்கொள்வதற்காக மிகப்பெரிய அறிவாளி என்று தம்பட்டம் அடித்து கொண்டு ஆசிரியர் தினம் என்று சொல்லிக் கொடுக்கிறான். இதை தான் நம்ம விளங்கணும். நம்ம என்ன விளங்கணும்? முதலாவதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன் முழுவதும் கிட்டத்தட்ட 2200 வசனங்களுக்கு மேலே தன்னை பற்றி சொல்லிக்கொண்டே இருக்கிறான், பேசிக்கொண்டே இருக்கிறான். முதல் பக்கத்திலிருந்து குர்ஆனில் முதல் பக்கத்திலிருந்து ஓதிக்கொண்டே, படித்து கொண்டே, விளங்கி கொண்டே, தெரிந்து கொண்டே வரும் பொழுது அல்லாஹ்வை பற்றிய நாலேஜ் முதல்ல நமக்கு வந்துடும். அல்லாஹ்வை பற்றிய நாலேஜ் நமக்கு வர்றது தான் முதல் தகுதி. யாலம் அன்னஹு லா இலாஹா இல்லல்லாஹ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கற்றுக்கொள்ள சொல்ல வேண்டிய முதல் படிப்பே அன்னஹு லா இலாஹா இல்லல்லாஹ். அதை முதல்ல படி, அதை தெரிஞ்சுக்க. அதுக்கு பிறகு எது வேணாலும் தெரிஞ்சுக்க. அதுக்கு அடுத்த தரம் தான் பிறகு எல்லாமே. அதை தெரிந்து கொண்டு தான் இந்த உலகத்தில் வாழ முடியும். இல்லை என்று சொன்னால் வழிகேடுகள் உள்ள பூந்து இல்லாத கல்வி ஞானத்தை கொடுத்து உன்னை வேறு பக்கம் திருப்பி விடுவார்கள். அதுக்கு தான் அல்லாஹ் எச்சரிக்கலாம். நிறைய இடங்களை ரசூலை பார்த்து எச்சரிக்கலாம். இதை முதல்ல நீ படிச்சுக்க. இதை படிக்காமல் அவங்க பக்கம் போனீங்கன்னா அவங்க பக்கம் இன் துத்தீவு அக்ஸர மன் ஃபில் அல் இதுலுக்க அன் சபீலில்லாஹ். பெரும்பாலான மனிதர்கள் ஒரு விஷயத்தை எழுதி வைத்து கொண்டு அதை பின்பற்றுங்கன்னு சொல்லுவாங்க. அந்த பக்கம் நீ போனீன்னா எல்லாமே சேர்ந்து ஒன்றை கவுத்து விட்டுருவாங்க. நீ வழிகாட்டில் போயிடுவ. அதனால் பெரும்பாலான மனிதர்கள் ஒரு விஷயத்தை செய்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு நீ அவங்க பக்கம் போயிடாதப்பா, நீ முதல்ல நான் சொல்கிறத முதல்ல படி என்று சொல்லி அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ் என்றால் யார் 2200 வசனம் இருக்குது. நல்லா ஞாபகம் வச்சுங்க. அதுக்கு தான் 3 1 பங்குன்னு சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, குல்ஹு அல்லாஹு அஹது என்ற சூறாவை யார் ஓதுகிறீங்களோ குர்ஆனில் 3இல் 1 பகுதியை ஓதியதற்கு சமம்னு சொன்னாங்க. காரணம் என்ன? குர்ஆன் முழுவதுமே அல்லாஹ் ஒவ்வொரு 2 ஆயத்துகளுக்கு ஒரு முறை தன்னை பற்றி பேசிக்கொண்டே இருக்கிறான். ஏன்? மறந்துடக்கூடாது, அல்லாஹ் மறந்துடக்கூடாது, அல்லாஹ் மறந்துடக்கூடாது என்பதற்காகத்தான். அப்போ அல்லாஹ் என்றால் யார் என்று இந்த உலகத்தில் உள்ள மக்கள் தெரிந்து கொள்வார்கள் என்று சொன்னால் இன்றைக்கு இத்தனை வழிகேடுகள் இருக்காது, இத்தனை ஏமாற்று வேலைகள் இருக்காது. கடவுளுடைய பெயரால் ஏமாற்றப்படுகிறார்கள் மக்கள். சில அறிவியலிகள் என்ன செய்கிறாங்கன்னாக்கா அந்த முன்னால் இருக்கிற மனிதர்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். அப்போ அல்லாஹ்வை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னாக்கா ஏமாத்துவானா? ஏன் ஏமாத்துறான்? அவனுக்கு கிடைத்த அந்த குறைந்த கல்வியை வைத்துக்கொண்டு மக்கள்கிட்ட சொல்லி ஏமாத்துறான். ஆனால் பொதுமக்களாக இருக்கிற நாம் அல்லாஹ்வை பற்றி சரியாக தெரிந்து கொண்டால் அல்லாஹ் பெயரை சொல்லி நம்மளை ஏமாற்ற முடியாது. நம்பர் 1 இது. நான் ஷார்ட்டாக முடிச்சுக்கிறேன் நேரத்தை கருதி. 2வது சொன்னல ரசூலுல்லாஹ் தான் யார் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். இன்னி ரசூலுல்லாஹி இலைக்கும் ஜமியா, குர்ஆன் வசனம் இது. ரசூலுல்லாஹ் பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், ஏற்கனவே நிறைய நபிமார்களை உலகம் முழுவதும் அனுப்பியிருக்கிறேன், எல்லா மொழிகளுக்கும் எல்லா இடங்களுக்கும் என்னோடய விஷயத்தை சொல்லியிருக்கிறேன். அவங்களாம் வந்துட்டு போயிட்டாங்க. அவங்கெல்லாம் அந்தந்த ஏரியாவுக்குள்ள தூதர்கள் தான். ஆனால் நீ மாத்திரம் தான் கடைசியாக வந்த தூதர், கடைசியாக ஒன்றை மாத்திரம் தேர்ந்தெடுத்துருக்கிறேன். நீ என்ன சொல்லணும் மக்கள்கிட்ட போய்? இன்னி ரசூலுல்லாஹி இலைக்கும் ஜமியான்னு சொல்லிடு. நிச்சயமாக நான் உலக மக்கள் அனைவருக்கும் அல்லாஹ்வுடைய செய்தியை சொல்ல வந்தவன் என்று சொல்லு. எங்கே பார்த்தாலும் ரசூலு 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 அப்துங்கிற அல்லாஹ் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் பெரும்பாலும் அல்லாஹ் சொல்கிறான், இன் குல்லுன், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே, மன்ஃபி சமாவாத்தி வல்லர், வானங்களில் பூமியில் இருக்கிற எல்லாமே, அதையெல்லாம் எப்படி வருமா? இல்லா ஆத்தி பிர் ரஹ்மான், இல்லா ஆத்திர் ரஹ்மான் பிர் அப்து, அடிமையாகத்தான் வர இருக்கிறது. அல்லாஹ் எங்கே பார்த்தாலும் செக்கு வச்சுக்கிட்டே இருக்கிறான். ரசூல் அனுப்பியிருக்கிறேன், அந்த ரசூலுக்கு ஏராளமான கல்வியை கொடுத்துருக்கிறேன். அப்படி கொடுத்துருந்தாலும் அந்த கொடுத்த அந்த மனிதரை போய்ட்டு நீங்கள் பெருசாக நினச்சிடாதீங்க. ஏன்னாக்கா அவரும் அடிமை தான். அவர் யார் தான்? அவரும் அடிமை தான். என்னால் படைக்கப்பட்ட அடிமை தான், என்னால் படைக்கப்பட்ட அடியார் தான். என் செய்தியை சொல்கிறாருங்கிறதுக்காக அவர் வந்து சூப்பராலாம் கிடையாது. அப்படி நினச்சி அவரை போய் பெருசாக ஆக்கிறாதீங்க. அப்படி ஆக்கிறீங்கன்னாக்கா என்னுடைய தன்மையை அவருக்கு கொடுத்துட்டீங்க. அதனால் அப்படி நினைக்காம என்னுடைய செய்திகளை சொல்ல வந்த தூதர் என்று மக்களிடத்தில் நீ வந்து சொல்லிவிடு அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் பார்த்தா அல்லாஹ் சொல்லுகிறார். ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்கல்ல. சொன்ன பிறகு என்ன, அந்த தலைமுறைகள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அப்படி நம்பியிருந்தாங்க. என்னென்னு, அல்லாஹ்விடம் செய்தியை பெறுகிறார், நம்மகிட்ட சொல்கிறாங்க. அல்லாஹ்விடம் எந்த செய்தியை பெறுகிறார்களோ அது மாத்திரம்தான் வஹி என்று சொல்லக்கூடிய அல்லாஹ் புறத்திலிருந்து வந்தது. அதற்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 40 வயதுக்கு பிறகு எந்தெந்த செய்திகளை அவர்கள் சொல்லுகிறார்களோ அது கூட வஹிதான். உள்ளத்தில் நினைக்கிற செய்தியை கூட வஹிதான். அதை இருந்து சரியாக புரிந்து கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னாங்களோ, என்ன செஞ்சாங்களோ, என்ன ஏவினார்களோ, எதை அங்கீகரித்தார்களோ அதை அப்படியே அந்த சமுதாயம் செய்து கொண்டே இருந்தது. எந்த பிரச்சனையும் கிடையாது. அங்கே ரசூலுல்லாஹ் வந்து அப்பப்போ எச்சரித்து கொண்டே இருக்கிறாங்க. எப்படி? எனக்கு முன்னால் ஈசா இப்னு மரியம் வந்தாங்க, அவங்களும் அப்படி தான் அல்லாஹ்விடம் செய்தியை பெற்றுக்கொண்டாங்க. அவங்க வந்து மக்கள்கிட்ட சொன்னாங்க, அற்புதங்கள் செஞ்சாங்க, யாரும் நினச்சி பார்க்காத விஷயத்தெல்லாம் செஞ்சாங்க. அதை மக்கள் என்ன பண்ணி விட்டாங்க? அவருக்கு ஒரு திறமை இருக்குன்னு நினச்சி அவரை வழிபட ஆரம்பிச்சுட்டாங்க. அவரே கடவுளுடைய மகன்னு சொல்லிட்டாங்க, அல்லாஹ்வுடைய மகன்னு சொல்லிட்டாங்க. அது மாதிரி நீங்கள் செஞ்சிடாதீங்க. நீங்கள் என்ன செய்யணும்னா, ஏன்ட்டு எந்த செய்தி அல்லாஹ்விடம் நான் பெற்றுக்கொள்கிறேனோ அந்த செய்தியை மாத்திரம் அப்பப்போ ரெஃபர் பண்ணிக்கங்க. இப்படி சொல்கிறாங்க சொல்லலாம். நான் அல்லாஹ்விடம் செய்தியை சொல்கிறேன், அந்த செய்தி அப்பப்போ நீங்கள் கூர்ந்து ஆய்வு செஞ்சு பார்த்துக்கொண்டு அல்லாஹ்விடமிருந்து பெற்ற செய்தியை தான் நான் சொல்லுகிறேன். எனக்கென்று தனித்திறமை எதுவும் கிடையாது என்பதை அப்பப்போ நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். அதற்கான ஆயத்தையும் அல்லாஹ் சுமத்தலாம் இறக்கிக்கொண்டே இருக்கிறான். இப்படி சொல்கிறான். எப்படி? நிறைய இடங்களில் சொல்லலாம். இன்னா லா தம்லிக்குல் நஃப்ஸின், எந்த விதமான ஆற்றலும் பெற்றவன் நான் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கே பார்த்தாலும் குர்ஆனில் பார்த்தீங்கன்னா அல்லாஹ்வை பற்றி எப்படி அதிக இடங்களில் சொல்லுகிறானோ அது மாதிரி ரசூலை பற்றியும் மக்கள் மத்தியில் தெளிவாக எடுத்து சொல்லும்படி சொல்லிவிடுகிறான். அப்துல்லான்னு சொல்லுகிறான். அதுக்கு பிறகு உங்களை போன்ற மனிதர் தான் நான் சொல்லு, அல்லாஹ்விடம் செய்தியை பெற்றுக்கொண்ட மனிதர்னு போய் சொல்லு, எனக்கென்று தனித்திறமை இல்லைன்னு போய் சொல்லு. ஏன்னாக்கா
நீ தான் கடைசி தூதராக இந்த உலகத்தில் இருக்க போகிற, உலகம் அழிகின்றவரை நீ தான் இருக்க போகிற. ஏற்கனவே ஆச்சு ஒரு தூதர் போனால் அடுத்த தூதர் வந்துடுவாங்க. இங்கே அப்படி கிடையாது, உனக்கு தான் கடைசி. அதனால் வழிகேடர்கள் அதிகமாக போவதற்கு சான்ஸ் இருக்குது என்பதற்காகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயாலேயே எல்லா விஷயங்களையும் பிட்டு வைக்க வைத்திருக்கிறான் குர்ஆனில். அந்த தலைமுறை 4 தலைமுறை வரை சரியாகத்தான் போச்சு. அதுக்கு பிறகு தான் ஃபாத்திமியாக்கள் என்று சொல்லி ஒரு கூட்டம் வந்தது. அதில் ஃபாத்திமியாக்கள் ஃபாத்திமியாவை சேர்ந்தவர்கள், அதாவது நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகள் இருக்காங்க இல்லையா, அந்த ஃபாத்திமியா கூட்டம் என்று சொல்லி வந்து என்ன செஞ்சிட்டாங்கன்னா அவங்க சொந்தமாக கற்பனை பண்ணி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேலே பில்டப் கொடுத்தாங்க. அந்த காலத்தில் இதெல்லாம் வந்து கிபி 6ஆம் நூற்றாண்டு. இந்த 6ஆம் நூற்றாண்டில் தான் முதலாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விழா எடுக்க வேண்டும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ வேண்டும். ஏன்னா மற்ற தலைவர்கள்லாம் புகழ்ந்து கொண்டிருக்கிறாங்க எல்லாரும், அவங்க சாதாரண புகழ தான் செய்வாங்க. ஒரு அரசியல்வாதி வருவான், அவன் வந்து ஏதாவது ஒன்று சொல்லுவான், புரட்சி பண்ணுவான். ஒரு சினிமா நடிகை வருவான், அவனை பற்றி எல்லாருக்கும் பிடிக்கும், அதை பற்றி அவங்க கொண்டாடுவாங்க. இவங்க என்ன நினச்சிட்டாங்க, அந்த ஃபாத்திமியாக்கள் அந்த தரத்தில் குறைச்சி விட்டாங்க ரசூலுல்லாஹ். அந்த காலத்தில் இருந்த கொண்டாட்டம் என்ற பெயரில் இந்த விஷயத்தை இந்த தலைவர்கள், இந்த அரசியல் தலைவர்கள், சாதாரண ஒன்றுக்கு உதவாத சினிமா நடிகர்கள், இந்த நாடக நடிகர்கள், இவங்க மாதிரி தரம் தாழ்த்தி வருஷம் கொண்டாடுற ஃபங்க்ஷன் கொண்டாடினாக்கா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்தோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பில்டப்பு கொடுத்து முதலாக எகிப்தில் தான் ஆரம்பிக்கிறாங்க. இது ஈஜிப்ட் என்று சொல்லக்கூடிய எகிப்தில் தான் இது ஆரம்பிக்கிறாங்க. ஃபாத்திமியாக்கள்னு சொல்லக்கூடியவர்கள் ஆரம்பித்து கொஞ்சமாக பரப்பிடுறாங்க. அவங்க தான் வந்து ஆரம்ப கால அந்த ஜாமியா அஸ்கர் என்று சொல்லக்கூடிய பெரிய பல்கலைக்கழகம் அங்கே தான் இருக்குது, இப்பயும் இருக்குது. ஆரம்பத்தில் பல்கலைக்கழகம் அங்கே தான் இருந்தது. அப்போ அவங்க சொன்னால் கரெக்டாக இருக்குன்னு உலகத்தில் மற்ற அண்டை நாடுகள்லாம் நம்ப ஆரம்பிச்சது. அதில் வந்தது தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அப்போ கொஞ்சம் கண்ணியமான வார்த்தைலாம் அப்போ இருக்குது. அந்த சம்சுன்னு தான் சொன்னான் அன்னைக்கு. அந்த சம்சு, அந்த கமரு, நீ தான் சூரியன், நீ தான் சந்திரன். ஏன்னா சூரியனுக்கு வந்து அறிவு இருக்குதா? நம்ம கேட்குற சாதாரண நம்ம லாஜிக்கா, சூரியன்னு சொன்னால் சூரியனுடைய தகுதி என்ன? அல்லாஹ்வுடைய கட்டளையை பெற்று அது ஒளியை கொடுக்கிறது. அல்லாஹ் அதை படைத்து வைத்திருக்கிறான். படைத்து அதன் மூலமாக சூரிய ஒளி பூமியின் மேற்பரப்பில் படுகிறது, அதன் மூலமாக தாவரங்கள் வளர்கிறது. இது கல்வி. இப்போ சூரியனுக்கு அறிவு இல்லை, அப்போ ரசூலுல்லாஹ் அப்படி சொல்கிறியா? அஸ்தக்ஃபிருல்லாஹ். அப்போ கொஞ்சம் விளங்குறதே கிடையாது. எதை சொல்லி புகழணும், எந்த வார்த்தையை சொல்லி புகழ்ந்தால் சரியாக இருக்கும் ரசூலுல்லாஹ்வை அப்படி கூட விளங்காமல் அந்த சம்ஸ் வரைக்கும் தான் அப்போ ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி என்னன்னாக்கா டப்பாங்குத்து பாடல் வரைக்கும் வந்துட்டான். இன்றைக்கி ரோட்டில் இறங்கி நின்று இப்போ வர்ற படத்தில் வரக்கூடிய புது பாடல் மெட்டுகளை வைத்துக்கொண்டு 10 பேர் டான்ஸு போட்டு சாராயத்தை குடிச்சு டான்ஸு போட்டுக்கிட்டு நாங்கள் ரசூலுல்லாஹ் புகழ்கிறோன்னு சொல்லி அந்த அளவுக்கு தரந்தாழ்ந்து இன்றைக்கு ரோடுகளில் வந்து விட்டது. காரணம் என்னென்னு சொன்னாக்கா, இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது நாங்கள் அதிகமாக பாசம் வைத்துக்கிறோம், இவங்கெல்லாம் நஜாத்துக்காரங்க அப்படின்றான் நம்மளை. மொத்தம் என்னது, இவங்களாம் நஜாத்துக்காரங்க, இவங்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலே கொஞ்சம் கூட பாசம்லாம் கிடையாது சொல்லி மக்கள் மத்தியில் பரப்பி ஏன் இதை சொல்ல வேண்டியிருக்குனாக்கா, அந்த அளவுக்கு பாருங்கள் எவ்வளோ ஒரு அருமையான கல்வியை, கரெக்டான கல்வியை தூதர்களுக்கு அல்லாஹ் கொடுத்து இந்த உலகத்தில் வாழ்கிற எல்லா மனிதர்களும் சீர்பெற வேண்டும், சரியான கொள்கையில் வர வேண்டும், நேரான பாதையை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தூதர்களை அனுப்பி அழகிய பாடத்தை சொல்லிக் கொடுத்துருக்கிறான் அல்லாஹ். அதெல்லாம் கொண்டு குப்பையில் போட்டுட்டு புதிதாக வருகிற பாடல்களை மெட்டி எடுத்து டான்ஸு போடுகிற அளவிற்கு இன்றைக்கு வந்திருக்கிறான்னு சொன்னாக்கா என்ன காரணம்? எதை மக்கள் விரும்புகிறார்களோ அந்த விரும்புகிற விஷயத்தின் பக்கம் நாம் செஞ்சாக்கா கூட்டமாக நம் பக்கம் வரும், கூட்டமாக நம் பக்கம் வந்து விடுவார்கள் என்று அற்ப ஆசைகளை செய்கிறது தான் இது. நாம் இந்த நேரத்தோட வீணடிக்கக்கூடாது, மறுபடி இதை பற்றி பேசக்கூடாது. இருந்தால் கூட ஏன் பேசுகிறோம் என்று சொன்னால், அப்பப்போ ஏன் பேசுகிறோம் என்று சொன்னால், இந்த விஷயங்கள் எல்லாம் கியாமத் வரை நடந்து கொண்டு தான் இருக்கும். அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிற கூட்டம் இருந்து கொண்டு தான் இருக்கும், அல்லாஹ்வுக்கு வந்து சிலை வைக்கிற கூட்டம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும், அல்லாஹ்வுக்கு மகன் என்று சொல்லுகிற கூட்டம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும், ரசூலை அது மாதிரி ரசூலுக்கு வந்து வேறு விதமான அர்த்தம் சொல்லி கொண்டு இருக்கிற கூட்டம் இருந்து கொண்டு தான் இருக்கும். ஆனால் நாம் ஏன் இதை உசார்படுத்தி கொடுக்கிறோம் என்று சொன்னால், அல்லாஹ்வையும் தூதரையும் மாத்திரமே சரியாக விளங்கி கொண்டு வாழ்கிற சின்ன கூட்டம் இருக்குல்ல, அந்த கூட்டம் ஒருபோதும் வழிகேட்டில் போய்விடக்கூடாது என்பதற்காக நமக்கு நாமே ஒரு பாதுகாப்பு போட்டுக்கிறோம், வேறு ஒன்றும் இல்லை இங்கே. அதனால தான் திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம சொல்கிறது அவங்களை ஒழிக்க முடியாது, ஆனால் ஒளிந்து விட்டார்கள், ஒளிந்து விடும். ஏன் அல்லாஹ் சொல்கிறான்? அது எப்பெல்லாம் உண்மை இந்த உலகத்திற்கு சொல்லப்படுகிறதோ, உண்மை இந்த உலகத்திற்கு வந்து விட்டதோ,
அதற்கு பிறகு கண்டிப்பாக பாத்தில்கள் என்று சொல்லக்கூடிய அந்த அனாச்சாரங்கள் ஒழிந்துவிடும். ஜால் ஹக் ஜகக்கல் பாத்தில் அல்லாஹ் சொல்கிறான். இது உண்மை வந்து விட்டது, அசத்தியம் கண்டிப்பாக அழிந்த போகும், அதை அழிப்பான். ஆனால் நாம் வாழுகிற காலத்தில் இதுபோன்று அனாச்சாரங்கள் என்ற பெயரில், ரசூலுல்லாவை புகழ்கிறோம் என்ற பெயரில், வருஷா வருஷம் விழாங்கிற பேரில் இன்னும் என்னென்னலாம் செய்ய முடியுமோ இறங்கி தரமட்டமாக இறங்கி செய்கிறாங்க. இன்றைக்கி நேற்று ஒரு வீடியோ வருது, பார்த்தா வைத்தத்தில் இருக்குது. நேற்று நாங்கள் பார்க்குற வீடியோ அப்படியே இந்த மௌத்தாயை தூக்கிட்டு ஆடிட்டு போகணும்ல, அந்த மதத்துக்காரனுங்கெல்லாம் ஒரு மையத்தை தூக்கிட்டு ஆடிட்டு போகணும், சாலையத்தை குடிச்சிட்டு அதே மாதிரி ஆடிட்டு போகிறாங்க. காரணம் என்னன்னு சொன்னால், அது அந்த அளவுக்கு இதை கூட கண்டிக்கிற அளவுக்கு கூட அவர்களுக்கு நாலேஜ் இல்லை. ஆனால் நாங்கள் ரொம்ப அதிகமாக படிப்பிருக்கிறோன்னு சொல்லிக்கிறாங்க. 7 வருஷம் படிச்சிருக்கோம், எனக்கு அரபி ஃப்ளூண்ட்டாக இருக்குது, அப்படியே கிராத்து சூப்பராக இருக்குங்கிறான். ஒரு சாதாரண மனிதன் இப்படி போகிறானே, இந்த அளவுக்கு திறந்தாழ்ந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்தாங்க என்ற ஒரு கவலை கூட இல்லாமல், அதை பற்றி கொஞ்சம் கூட விமர்சனம் செய்யாமல், அதை பற்றி தடுப்பதற்காக எந்த விதமான ஒரு ஆக்ஷன் எடுக்காமல், நாங்கள் செய்கிறோம், நீங்களாம் நஜத்துக்காரங்க அப்படி தான் பேசுவீங்கன்னு சொன்னாக்கா, காரணம் என்னன்னு சொன்னாக்கா, தன் கையில் இருக்கிற கூட்டத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காகவும், அதன் மூலமாக உலகத்தில் ஆதாயத்தை பெற வேண்டும் என்பதற்காகவும், வருமானத்தை திரட்டிக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவும், அதன் மூலமாக பதவிகளை அடைய வேண்டுவது என்பதற்காகவும் ரசூலுல்லாவை தன் பக்கம் வளர்ச்சிக்கிறாங்க. வேற ஒன்றும் இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லவே கிடையாது. ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கவே மாட்டாங்க. சொன்னதாக எவன் சொன்னாலும் கண்டிப்பாக இருக்காது என்று நாம் சொல்லுகிறோம். ஏன்னா தெளிவான விஷயங்களை அல்லாஹ்விடமிருந்து கற்றுக்கொண்டவர்கள் அவர்கள். ஒரு மனுஷன்கிட்ட போய் ஒன்றும் கற்றுக்கல, போய் காலேஜில் உட்காந்து ரைட்டிங் எழுதி எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ண ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றும். டைரெக்டாக அல்லாஹ்விடமிருந்து பெற்ற கல்வி அது. அந்த அல்லாஹ்விடமிருந்து பெற்ற கல்வி இருக்குல்ல, அது ஒருபோதும் ஒரு மில்லி அளவு கூட சருகுதல் இல்லாத கல்வி. அது மனிதன் சொல்லிக் கொடுத்த கல்வி கிடையாது அது. அப்போ நேரடியாக அல்லாஹ் சொல்லிக் கொடுத்த கல்வியாக இருப்பதால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இவன் எப்படி எட்டிக்கட்டி சொன்னாலும் அதை கண்டிப்பாக நம்ம அடையாளம் கண்டு கொள்ளலாம். அந்த அளவுக்கு குர்ஆனில் நம்மளுக்கு தெளிவான அடையாளங்கள் இருக்கிறது. அந்த குர்ஆனில் இருக்கிற அடையாளங்களை சரியாக நாம் கண்டுபிடித்து விட்டோம்னு சொன்னாக்கா யாரும் நம்மளை ஏமாற்ற முடியாது. அல்லாஹ் பேரை சொல்லி ஏமாற்ற முடியாது, ரசூல் பேரை சொல்லி ஏமாற்ற முடியாது, யார் பேரையும் சொல்லி நம்மளை ஏமாற்ற முடியாது. அல்லாஹ் நம்மை ஏமாற வைக்க மாட்டான். அதுக்கு தான் அல்லாஹ் சொன்னால், இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சு கொள்ளுங்கள், யுஅல்லிமுக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு அவன் ஞானத்தை கற்றுக் கொடுப்பான். அப்போ அல்லாஹ்வுக்கு அஞ்சுகிற முறை என்ன என்றால், அல்லாஹ் சொல்லுகிற விஷயத்தை நாம் தலையில் ஏற்றுக்கொண்டு அதை நம்மால் முடிந்தவரை செயல்பட ஆரம்பிக்கும் பொழுது அல்லாஹ்வுக்கு அஞ்சுகிற அந்த பண்பை நமக்கு கொடுப்பான். அந்த அல்லாஹ்வுக்கு அஞ்சுகிற பண்பை நாம் என்றைக்கு கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறோமோ அப்போ வழிகேடுகள் நம் உள்ளத்தில் வராது. வழிகேட்டின் பக்கம் நம்ம யாரையும் அழைத்து விட முடியாது. எத்தனை கூட்டங்கள் வழிகேட்டின் பக்கம் அழைத்தாலும் அதை விட்டு நம்ம தூரமாக்கி சரியான பாதையை நோக்கி அல்லாஹ் நம்மை செலுத்தி கொண்டே இருப்பான். அந்த சரியான பாதையில் தான் நாம் இருக்கிறோம் அல்ஹம்துலில்லாஹ் என்று கோடி முறை சொல்லிக்கொள்ள வேண்டும். எத்தனை வழிகேடர்கள் இந்த உலகத்தில் வழிகேட்டை விதைத்தாலும் இது வழிகேடு என்று புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் நமக்கு வேண்டுமானால் குர்ஆனை கொஞ்சம் பிரட்ட வேண்டும். அந்த குர்ஆனை பிரட்டுகிற முறையை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு புரிஞ்சிடும், ஆக இவன் பூரா வழிகேடர்கள், இவன் வாய்ஜாலம் மிக்கவர்கள், இவர்கள் தங்கள் வசம் அழைப்பதற்காக எது வேணாலும் சொல்லுவாங்க, தங்கள் பக்கம் அழைப்பதற்காக எத்தனை அண்டா பிரியாணி வேண்டுமானாலும் ஆக்குவார்கள், எத்தனை வேண்டுமானாலும் வசூல் செய்வார்கள், தரமட்டமாக இறங்கி வசூல் பண்ணுவார்கள். இல்லை என்று சொன்னால் உங்களுக்கு கபர்ஸ்தான் இல்லை என்றே சொல்ல விடுவார்கள். நீங்கள் வேறு பயந்துடுவீங்க, என்னண்டு கபர்ஸ்தான் இல்லைன்னா என்ன செய்கிறது, நம்ம யார் கொண்டு போய் நம்மளை தூக்கி கொண்டு வைப்பா, யாருக்கு அப்படி இல்லை இவங்க பகைச்சிக்கிட்டால் என்ன ஆகிறது, இப்படி பயத்தை காட்டித்தான் இந்த ஊரில் பெரும்பாலும் வசூல் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். அவங்க 200 ரூபா கொடு, 200 ஏன் கேட்குறாங்க? உங்களுக்கு பயமே என்னென்னா கபர்ஸ்தானம் நம்மளுக்கு கிடைக்காத போச்சா என்ன பண்ணுறது, நம்ம பாடி இங்கே வீட்டில் கிடக்கும்போது யாரும் தூக்காமல் இருந்தால் என்ன பண்ணுறது, இதுதான் பயங்களாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாம் தூக்க வைப்பான். இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்கள், எல்லோரும் கண்டிப்பாக தூக்க வைப்பான். பாடி எப்போதும் ஒருபோதும் யார் வீட்டிலும் இருக்க வைக்க மாட்டான்ல. அதற்கான சட்டப்புகளை முதல் மனிதராக இருக்கிற ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய மகனுக்கே அல்லாஹ் கற்றுக் கொடுத்தவன். காக்கையை அழைத்து கற்றுக் கொடுத்தான் அவன் எப்படி குழி தோணுன்னு சொல்லி. நம்மகிட்ட ஞானஜி கம்மியாக இருக்கிறதால ஏமாத்துறாங்க. அதனால தான் இந்த பயத்தை பயமுறுத்தி வைக்கிறோம். கபர்ஸ்தான் தரமாட்டேன், உங்களுக்கு மௌத்தான தூக்கிட்டு போக மாட்டேன், வீட்டிலே வச்சுட்டு வந்துடுங்க. நான் அடிக்கடி சொல்லிகிட்டு இருக்கேன். நான் எவன் அப்படி சொல்கிறானோ கழுவி சுத்தம் பண்ணி அவன் விட்டு வாசலில் வச்சுட்டு வந்துடுங்க, எல்லோரும் சேர்ந்து நீ போய் வடிக்க பண்ணிக்க அடக்க பண்ணிக்க போ அப்படின்னு சொல்லிட்டு வந்துருங்க. அப்போ தான் பயன்படுத்த மாட்டான். அப்போ தான் செய்கிற காரியம் என்பது அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் மாற்றமாக இருக்கிறது.
இஸ்லாத்துக்கு மாற்றமாக இருக்கிறது, இணை வைக்கிற கொள்கையை போதிக்கிறது, மக்களை வழிகாட்டில் திருப்புகிறது. இதை கொஞ்சம் கூட யோசிக்காமல் நான் செஞ்சுக்கிட்டு தான் இருப்பேன்னு சொல்லி மக்கள்கிட்ட இருக்கிற பலகீனத்தை பயன்படுத்தி அவன் வசூல் பண்ணுகிறான் என்று சொன்னால் இதை கண்டிக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு நமக்கு இருக்கின்ற காரணத்தினால கொஞ்சோண்டு கண்டிச்சிருக்கேன். நான் நேரத்தை கருதி ரொம்பலாம் பேசலை. நான் இன்னும் பேச எடுத்தோம்னாக்க நிறைய பேச வேண்டியிருக்கும். கொஞ்சம் தான் சொல்லியிருக்கிறேன். இந்த ஊரில் இருக்கிற முஸ்லீம் பெருமக்கள் அதிகமாக இருக்கிறீர்கள். அதில் உங்கள்கிட்ட இருக்கிற பலகீனத்தை பயன்படுத்தி அவன் வசூல் செய்து ஃபங்க்ஷன் கொண்டாடுகிறார்கள். அந்த ஃபங்க்ஷனில் நீங்கள் கலந்து கொள்ளாதீர்கள் என்ற ஒரு எச்சரிக்கையும் நான் விடுக்கிறேன். காரணம் என்னவென்று சொன்னால், அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா தூதரை அனுப்பியது உலக மக்கள் அனைவருக்கும் அல்லாஹ்வை பற்றி சொல்லிக் கொடுப்பதற்குத்தான். அது அல்லாத அந்த தூதருக்கு எந்த விதமான அறிவும் தானாக வந்தது கிடையாது. அது அல்லாஹ் தந்தது தான். அப்போ எல்லா புகழும், எல்லா அறிவும், எல்லா ஞானமும் அல்லாஹ்வுக்கு மாத்திரம்தான் உண்டு என்பதை சரியாக புரிந்து கொண்டு, தூதர்கள் அந்த அறிவை பெற்றதால் அவருக்கு சிறப்பை தவிர தனிப்பட்ட முறையில் தானாக சிந்தித்து பார்த்து எந்த அறிவையும் எந்த தூதரும் பெறவில்லை என்று தான் அல்லாஹ் சொல்லுகிறான். அந்த அடிப்படையில் நாம் தூதர்களை புரிந்து கொண்டு அவர்கள் காட்டித்தந்த வழிமுறைப்படி வாழக்கூடிய தௌஃபீக்கை நாம் பெற வேண்டும். ரசூலை பின்பற்றுவது, பாசம் வைப்பது என்பது அவர்கள் சொன்னதை கேட்பது, அவர்கள் நடைமுறைப்படுத்திய விஷயங்களை நடைமுறைப்படுத்த முயற்சி செய்வது, எல்லா நேரங்களிலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடைமுறை பின்பற்ற முயற்சி செய்து அது எப்படி என்பதை கற்றுக்கொண்டு நடைமுறைப்படுத்துவது போன்ற அதிகமான பொருளுடைய விஷயம் என்பதை விளங்கிக் கொண்டு வாழக்கூடிய தௌஃபீக் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் தந்து அருள்புரிவானாக. வாக்கிறு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பேச ஆரம்பித்தால் டைம் தான் ஓடிடும். அதுதான் ஒன்று. அதுக்கு முக்கியமான அறிவிப்பு ஒன்று சொல்ல சொல்லியிருக்கிறாங்க. என்னென்னு சொன்னாக்கா, இந்த மாற்றுத்திறனாளிகள் என்று சொல்லக்கூடிய சகோதர சகோதரிகள் நம்ம ஊரில் இருப்பாங்க, வீடுகளில் இருப்பாங்க. அந்த மாற்றுத்திறனாளிகள் நல வாரியம் அப்படின்னு சொல்லி 2016 சட்டம் நம்பர் அது. அதில் என்ன சொல்லுதுன்னு சொன்னாக்கா, மாற்றுத்திறனாளிகளுக்கு அவர்களுக்கு நலம் செய்ய வேண்டும், அவர்களுக்காக வேலை வாய்ப்பில் இடஒதுக்கீடு தர வேண்டும். இன்னும் அவர்கள் கஷ்டப்பட்டாங்கன்னு சொன்னாக்கா அவங்களுடைய வாழ்க்கைக்கு தரம் உயர்வதற்காக ஹெல்ப் பண்ண வேண்டும். அப்படிலாம் சட்டம் ஏற்றி வச்சுருக்கிறாங்க அவங்க உலக ரீதியாக. அதில் நம்ம வீடுகளில் யாராவது கண் தெரியாதவர்கள், பிறவியிலேயே கண்ணு தெரியாதவர்கள், அல்லது கால் நடக்க முடியாதவர்கள், உயரம் குறைந்தவர்கள், இப்படிலாம் அந்த கேட்டகரிஸ் இருக்குது. கிட்டத்தட்ட 21 வகையான கேட்டகரிஸாக அதில் இருக்குது, அந்த சட்டத்தில் இருக்குது. அப்படி யாராவது இருக்கீங்களான்னு பார்க்கறதுக்காக தென்காசியிலேருந்து அந்த ஊனமுற்றோர் நல வாரியம், அதாவது மாற்றுத்திறனாளிகள் நல வாரியத்திலேருந்து அதிகாரிகள் வர்றாங்க. நாளிலேருந்து நம்ம வீடுகளுக்கு வர்றாங்க. அப்படி வரும்போது உங்கள் வீடுகளில் அல்லது உங்களுக்கு தெரிந்தவர்கள் யாராவது இருந்தாக்கா அவங்க அந்த பதிவு பண்ணுறதுக்கு வராங்க. பேரை சரியாக சொல்லுங்கள், கரெக்டாக அவங்களுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னாக்கா அவங்க என்ட்ரி பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு வேண்டிய வேலை வாய்ப்போ அல்லது வேறு விதமான உதவிகளை செய்வதற்காக வருகிறார்கள். அதை எல்லோரும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சொல்லி அக்ஸா பள்ளி நிர்வாகம் நமக்கு சொல்லியிருக்கிறது. அதை உங்கள் வரை எடுத்து வைத்திருக்கிறேன். அதை பயன்படுத்தி கொண்டு வாழ வேண்டும். இன்னும் மலக்குகள் நம்ம வீட்டுக்கு வருகிறார்கள். எதற்காக வேண்டி? யாரெல்லாம் தொழுகிறார்கள், யாரெல்லாம் தொழவில்லை, யாரார் ஃபஜருக்கு வருகிறார்கள், யாரார் எந்திருக்கிறார்கள், அதுக்கு கணக்கெடுக்க வருகிறார்கள். அதையும் புரிந்து கொண்டு தொழுகை இல்லாதவர்கள் தொழுகையில் ஈடுபட வேண்டும். இன்னும் மார்க்கத்துக்கு முரணான காரியங்களை நாம் செய்திருந்தால் அது செய்யாமல் இருப்பதற்கு துவா செய்து கொள்ள வேண்டும். இன்னும் அல்லாஹ் கணக்கெடுக்கிற அந்த விஷயத்திலிருந்து நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். இன்னும் அல்லாஹ் கணக்கெடுத்து விட்டான் என்று சொன்னால் யாரும் தப்ப முடியாது. அதுக்கு பயந்து வாழக்கூடிய தௌஃபீக் ரஹ்மான் எனக்கு உங்களுக்கு தந்த அருள்புரிவானாக. வாக்கிறு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.